வணக்கம். ஏழரை சனியின் பாதிப்புகள். ஏழரை நாட்டு சனி வந்தாலே எல்லோரும் பயந்து நடுங்கி ஒடுங்குவது சகஜம். ஏழரை நாட்டு சனி பிடித்ததனால் நல சக்கரவர்த்தி பட்ட பாடப்பட்டி நலப்புராணமே சொல்கிறது. சிவனை பிச்சாண்டியாக்கிய சனி அதன் மூலமாக ஈஸ்வர வட்டமும் பெறுகிறார். சனி மாத்திரமே ஈஸ்வர வட்டம் பெற்ற கிரகம். அந்த சனிக்கு அஞ்சுவது நியாயம்தான். சனியின் பார்வைப்பட்டு கெட்டவர்கள் நிறைய பேர், புராணத்திலும் சரி, இதிகாசத்திலும் சரி, இன்றைய நாட்டு நடப்பிலும் சரி. அப்படிப்பட்ட ஏழரை சனி மேஷராசிக்கு தற்போது வந்திருக்கிறது. மேஷராசியிலேயே சனி நீச்சம் பெறுகிறார். மேஷராசிக்கு வேண்டியவரான மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் சனிக்கு பிடிப்பதில்லை. செவ்வாய் தன் வீட்டில் நீச்சமானால் செவ்வாயின் வீட்டில் சனி நீச்சமாகிறார். ஆனால் சனியின் வீட்டில் செவ்வாய் உச்சமாகிறார். செவ்வாய்க்கு சனியை பிடித்திருக்கிறது, சனிக்கு செவ்வாயை பிடிக்கவில்லை என்பது பொருள். எனவே செவ்வாய் ராசியான மேஷராசிக்கு சனி கொடுமைகளையே செய்கிறார். தற்போது ஆரம்பித்திருக்கும் ஏழை நாட்டு சனி எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் தொல்லையை ஆரம்பித்திருக்கிறார். ஏனென்றால் இயற்கையாகவே சுபாவமாகவே தர்மத்தை கடைப்பிடிப்பவர் சனி, தான தர்மங்களுக்கு பேர் போனவர் சனி, கர்மகாரகன் சனி, தர்மாதிபதியும் சனியே. அப்படிப்பட்ட சனி தர்மம் செய்பவர்களையும் நன்மை செய்பவர்களையும் உண்மையை பேசுபவர்களையும் சாந்தமானவர்களுக்கும் தவறை தண்டிப்பவர்களுக்கும் கண்டிப்பவர்களுக்கும் மாத்திரமே நண்பராக இருக்கிறார். இந்த குணங்கள் இல்லாமல் தன் சுயநலம் மட்டுமே எண்ணி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தீமையை செய்கிறார். பொது நீதியை பார்க்காமல் சட்டத்திட்டம் பேசிக்கொண்டு முரட்டத்தனமாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு சனி நன்மை செய்வதில்லை. இதை கோவில்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பரிகாரங்கள் செய்து தப்பிப்பது ஒரு வழி. இருந்தாலும் கோவில்களுக்கு செல்வதால் மட்டும் ஏழரை சனி பாதிப்பு குறைவதில்லை. ஏழரை சனி பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு ஏழைகளுக்கு உதவ வேண்டும், உழைப்பை உணர வேண்டும், சோம்பேறித்தனத்தை விட வேண்டும், சுறுசுறுப்பாக இயங்கி சம்பாதிக்க பார்க்க வேண்டும். எத்தனை தடைகள் வந்தாலும் விடாமுயற்சியுடனும் இறைவன் மீது பக்தியுடனும் இருப்பவர்களை சனி கெடுதல் செய்வதில்லை. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு தான தர்மங்கள் செய்து பிறருக்கு உதவி செய்து பிறர் துன்பத்தை தன் துன்பமாய் நினைத்து வாழ்பவர்களுக்கு சனி நன்மையே செய்கிறார். இந்த குணங்களை வளர்த்து கொண்டு பக்தி மார்க்கம் சென்று தான தர்மங்கள் மூலமாகவும் ஏழைகளுக்கும் வயதானவர்களுக்கும் அங்ககீனர்களுக்கும் கருப்பாக இருப்பவர்களுக்கும் மிக வயதானவர்களுக்கும் துணை இல்லாதவர்களுக்கும் துணையாகவும் உதவியாகவும் இருந்தார். அப்படிப்பட்டவர்களை சனி நேசிக்கிறார். தவறு செய்யாமல் உண்மை மட்டுமே பேசி உண்மைக்காக போராடும் நண்பர்களை நிச்சயமாக சனி காப்பாற்றுகிறார். சனியின் குணங்களை அறிந்து கொண்டு அவரை திருப்திப்படுத்துவதற்கு அந்த வழியை பின்பற்றி செல்பவர்களுக்கு சனி பாதிப்பை செய்வதில்லை. இது மிகவும் கடினமான வேலை. இந்த வேலையை சிரம்பட செய்தால் மேஷராசிக்காரர்கள் ஏழரை சனி பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம். இல்லை என்றால் நல்ல கொடுமையான அருமையான அறுவைகளை, சிக்கல்களை, சிரமங்களை, இடைஞ்சல்களை நிச்சயமாக சனி செய்யலாம். இந்த சனியின் பாதிப்புகளிலிருந்து மேஷராசி தப்பிப்பு என்பது மிகவும் கஷ்டம். அதனால் தான் எடுத்து கூறுகிறேன், நல்ல குணங்களை வளர்த்து நன்மைகள் செய்யும் எண்ணங்களை செய்து கஞ்சத்தனத்தை விட்டு பரோபகாரமாக இருந்தால், பிறருக்கு உதவினால் சனி நிச்சயம் நல்லதை செய்வார். தர்மாதிபதியான சனி தர்மப்படி நடக்கக்கூடிய தர்மிஷ்டர்களை, தர்மவான்களை ஆராதிக்கிறார். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு தப்பித்துக் கொள்ள பாருங்கள். மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.